வார்த்தை நம்மை புடமிடுகிறதா இருக்கிறது. ஆமே, எல்லா காரங்களும் இது சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தை என்னை புடமிடுகிறதாய் இருக்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் நன்றாய் கவனியுங்கள். 119வது சங்கீதம் 140வது வசனம். உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். உமது அடியேன் அதிலே பிரியப்படுகிறேன். எதிலே பிரியப்படுகிறேன்? உமது வார்த்தையிலே நான் பிரியப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் உம்முடைய வார்த்தை என்ன செய்கிறது? புடமிடுகிறது. உமது வார்த்தை என்ன செய்கிறது? புடமிடுகிறது. வாசிப்போம் சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை என்ன செய்தது? புடமிட்டது. இங்கே யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசேப்பை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் யோசேப்பை என்ன செய்ததாம்? கர்த்தருடைய வசனம் யோசேப்பை என்ன செய்ததாம்? புடமிட்டதாம். என்ன செய்ததாம்? புடமிட்டதாம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? என்னமோ நடக்குது, ஒன்றும் தெரியல அப்படின்னு. இல்லை 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 இல்லை, கர்த்தருடைய வசனம் என்ன செய்யுது? நம்மளை புடமிடுகிறது. கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது? நம்மளை புடமிடுகிறது. சரி, புடமிடுதல் என்றால் என்ன அர்த்தம்? புடமிடுதல் என்றால் என்ன பொருள்? புடமிடுதல் என்று சொன்னால் என்ன? புடமிடுதல் என்று சொன்னால் ரீஃபைனிங் என்று அர்த்தம். அதாவது ரீஃபைன்டு ஆயில்னு சொல்கிறாங்க இல்லையா? என்ன ஆயில்? நீங்களாம் உங்கள் வீடுகளில் யூஸ் பண்ணுற ஆயில் என்ன ஆயில்? ரீஃபைண்ட் ஆயில். ரீஃபைண்ட் ஆயில்னா என்ன அர்த்தம்? சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்னு அர்த்தம். சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்னு அர்த்தம். அப்போ அதில் என்னமோ இருந்திருக்கு ஏற்கனவே. என்னென்னமோலாம் இருந்திருக்குது, அதெல்லாம் சுத்திகரித்து என்ன செஞ்சுருக்கிறாங்க? பேக்கெட் பண்ணி என்ன செய்கிறாங்க? கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ புடமிடுதல் என்றால் என்ன அர்த்தம்? ரீஃபைனிங், ரீஃபைண்ட் என்று அர்த்தம். சுத்திகரித்தல் என்று அர்த்தம். அருமையானவர்களை கவனியுங்கள். அப்போ புடமிடுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சுத்தம் செய்தல் என்று அர்த்தம், தூய்மை செய்தல் என்று அர்த்தம், பக்குவப்படுத்துதல் என்று அர்த்தம், அழுக்குகளை நீக்குதல் என்று அர்த்தம். புடமிடுதல் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம ஆட்கள் என்னென்னமோ சொல்லி வச்சு என்ன செஞ்சுட்டாங்க? பயமுறுத்திட்டாங்க. கர்த்தர் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? புடமிட்டு கொண்டிருக்கிறார். எப்படி புடமிடுகிறார்? கர்த்தர் வியாதியின் பாதையிலே உன்னை நடத்தி, வியாதியின் பாதையிலே உன்னை நடத்தி, அந்த கேன்சர் வியாதியை உனக்கு கொடுத்து உன்னை அப்படியே வணைந்து கொண்டிருக்கிறார், உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். மகனே கலங்காதே, அல்லேலூயா சொல்லு, ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் உன்னை இந்த தரித்திரத்தின் பாதையிலே நடத்தி உன்னை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? புடமிட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டு பயமுறுத்தி என்னென்னமோ பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் புடமிடுதல் என்றால் என்ன அர்த்தம்? நம்மை சுத்தம் செய்தல் என்று அர்த்தம், நம்மை தூய்மைப்படுத்துதல் என்று அர்த்தம், நம்மை பக்குவப்படுத்துதல் என்று அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குதல் என்று அர்த்தம். இப்போ இந்த தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை நெருப்பில் போட்டு சுத்தம் செய்வாங்க இல்லையா? நெருப்பில் போட்டு சுத்தம் செய்வாங்க. சுத்தம் செய்து பாருங்க, தூய்மையான தங்கமாக அதை மாற்றுவார்கள், தூய்மையான வெள்ளியாக அதை மாற்றுவார்கள், தூய்மையான வெண்கலமாக அதை என்ன செய்வார்கள்? மாற்றுவார்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, இந்த பொன்னையும் வெள்ளியையும் சுத்தம் செய்து புடமிடப்பட்ட பிறகுதான் அதை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். நன்றாக கவனியுங்கள். இந்த பொன்னையும் வெள்ளியையும் இந்த வெண்கலத்தையும் பாருங்க எப்படி புடமிடுவாங்கன்னா, எதை பயன்படுத்தி அதை சுத்தம் செய்வாங்கன்னா, அக்கினியை பயன்படுத்தி. எதை பயன்படுத்தி? அக்கினியை பயன்படுத்தி அதை என்ன செய்வார்கள்? சுத்தம் செய்வார்கள். அருமையானவர்களை கவனியுங்கள். இதை போலத்தான் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? சுத்தம் செய்கிறார். கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்?
புடமிடுகிறார். கர்த்தர் நம்மை எவ்வாறு புடமிடுகிறார்? கர்த்தர் நம்மை எதை கொண்டு சுத்தம் செய்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்கிற அக்கினியை கொண்டு. எதை கொண்டு? வியாதியை கொண்டு இல்ல, தரித்திரத்தை கொண்டு இல்ல, தரித்திரத்தினாலே அல்ல, வியாதியினாலே அல்ல. கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்கிற அக்கினியினாலே, தம்முடைய வார்த்தை என்கிற அக்கினியினாலே கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? புடமிடுகிறார். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? சுத்தம் செய்கிறார். பாருங்க, தங்கத்தை, வெள்ளியை, வெண்கலத்தை அக்கினியில போட்டு அதை சுத்தம் பண்றாங்க. ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை போட்டு என்ன செய்யறாங்க? அதை என்ன செய்யறாங்க? தூய்மைப்படுத்துறாங்க. அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுத்தமான வெள்ளியாக்கி, சுத்தமான பொண்ணா மாத்தி, சுத்தமான வெண்கலமாக்கி, அப்புறம் பொருள்களை செஞ்சு அதை வைக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க? வாங்கிட்டு போறாங்க. இதை போலதான் கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளை சுத்தம் பண்றாரு, நம்மளை புடமிடுறாரு, நம்மளை தூய்மைப்படுத்துறாரு. நம்முடைய சரீரத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பாருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் என்ன செய்கிறார்? அவரு நீக்குகிறார். எப்படி நீக்குகிறார்? எதை கொண்டு நம்மளை கர்த்தர் புடமிடுகிறார்? எதை கொண்டு கர்த்தர் நம்மை சுத்தம் செய்கிறார் என்று சொன்னால், வார்த்தை என்கிற அக்கினியை கொண்டு. எத்தனை வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் எதை கொண்டு நம்மை சுத்தம் பண்ணுகிறார்? வார்த்தை என்கிற அக்கினியை கொண்டு. கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்கிற அக்கினியை கொண்டு நம்மை தூய்மைப்படுத்துகிறார், நம்மை புடமிடுகிறார், நம்மை சுத்தப்படுத்துகிறார், நம்மை பக்குவப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அவர் நீக்குகிறார். வாசிப்போம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியை போலும், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், என் வார்த்தை அக்கினியை போலும். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அக்கினியை போல இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போல இருந்து நம்மை என்ன செய்கிறது? அது சுத்தம் செய்கிறது, நம்மை தூய்மைப்படுத்துகிறது, நம்மை பக்குவப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை என்ன செய்கிறது? கர்த்தருடைய வார்த்தை என்கிற அக்கினி என்ன செய்கிறது? நீக்குகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? திருச்சபையில் என்ன சொல்லி விட்டுட்டாங்க? வியாதியை கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னைய புடமிடுறாரு. வியாதியை கொண்டு. எதை கொண்டு? வியாதியினாலே, தரித்திரத்தினாலே, கஷ்டத்தினாலே கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னைய புடமிடுறாருன்னு சொல்லி போதிச்சிட்டாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? தீமையை கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னைய புடமிடுறாரு. ஒரு தீமை வந்திருக்குதா? இது யார்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது? கர்த்தர்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது. ஒரு வியாதி வந்திருக்குதா? இது யார்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது? ஒரு கஷ்டம் வந்திருக்குதா? இது யார்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது? சரி, எதுக்கு பாஸ்டர் வந்திருக்குது? கர்த்தர் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை வணைந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். என்ன செய்யறாரு? ஏப்பா வியாதியை வச்சுதான் உருவாகணுமா? தரித்திரத்தை வச்சுதான் உருவாகணுமா? சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என் வார்த்தை அக்கினியை போல இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. வியாதி அவனை புடமிட்டது, தரித்திரம் அவனை புடமிட்டது, தீமை அவனை புடமிட்டது. அப்படிலாம் சொல்லலை. வசனம் அவனை என்ன செய்தது? புடமிட்டது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். பலவிதமான பாருங்க போதனைகள் அப்படியே காத்து வீசுற மாதிரி உலகத்தில் வீசிக்கிட்டு இருக்கிறது. எல்லாத்தையும் எடுத்துக்கிற கூடாது, எல்லாத்தையும் நம்பக்கூடாது. இது சத்தியமா என்பதை கவனித்து பார்க்கணும். சில ஆட்கள் இப்படி எழுப்பி சொல்லும் போகும்போது கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். என்ன ஒரு வாட்டுக்கு வியாதியை கொடுத்து கர்த்தர் சோதிக்கிறாரு, தரித்திரத்தை கொடுத்து கர்த்தர் சோதிக்கிறாரு, வியாதினாலே கர்த்தர் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வசனம் இப்படி சொல்லுதே. இப்போ எதை எடுத்துக்கிறது? வசனத்தை தான் எடுக்கணும், வசனத்தை தான் எடுக்கணும், வசனத்தை தான் பிடிக்கணும். அது எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய வியாதி கிடையாது, கர்த்தருடைய தரித்திரம் கிடையாது, கர்த்தருடைய தீமை கிடையாது. ஆமென். அவர் அவருடைய வார்த்தையினாலே நாம் என்ன செய்கிறார்? புடமிடுகிறார், சுத்தம் பண்ணுகிறார், தூய்மைப்படுத்துகிறார், பக்குவப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை என்ன செய்கிறார்? அவர் நீக்குகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, சுத்தம் செய்தால்தான் அதை பயன்படுத்த முடியும். அழுக்குகள் நீங்கினால்தான் அதை பயன்படுத்த
முடியும். அருமையானவர்களே கவனியுங்கள். இதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கினால்தான் நாம் கர்த்தராலே பயன்படுத்தப்பட முடியும். எத்தனை பேர் கர்த்தராலே பயன்படுத்தப்படணும் விருப்பப்படுறீங்க? நீங்க கர்த்தராலே பயன்படுத்தப்படணும்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் என்ன செய்யணும்? நீங்கணும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நீங்க ஆரம்பிக்கணும். எனவே கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால், வார்த்தை என்கிற அக்கினியை கொண்டு, வார்த்தை என்கிற அக்கினியினாலே நம்மை புடமிடுகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்கிற அக்கினியை கொண்டு நம்ம என்ன செய்கிறார்? அவர் சுத்தப்படுத்துகிறார், நம்மை தூய்மைப்படுத்துகிறார், நம்மை அவர் என்ன செய்கிறார்? பக்குவப்படுத்துகிறார். ஆகவே தான் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு என்னை சுத்திகரியும், உம்முடைய வார்த்தை கொண்டு என்னை கழுவும், உம்முடைய வார்த்தை கொண்டு என்னை தூய்மைப்படுத்தும், உம்முடைய வார்த்தை என்கிற அக்கினியினாலே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்களை நீக்கும், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட காரியங்களை உம்முடைய வார்த்தை என்கிற அக்கினி அதை நீக்கி போடட்டும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை என்கிற அக்கினிக்கு என்ன செய்கிறேன்? என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேங்க, அவனிங்க சுத்தமான தங்கத்தை தான் எல்லாரும் வாங்குவாங்க, சுத்தமான வெள்ளியத்தை என்ன செய்வாங்க? மக்கள் வாங்குவாங்க, அதுதான் அவங்க விரும்புவாங்க. கலப்படத்தை என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. நீங்கள் சுத்தமாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். நீங்கள் ஜெபிக்கும் போது அங்கே அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது அங்கே அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்வார். நீங்கள் ஜெபிக்கும் போது அங்கே ரட்சிப்பு உண்டாகும், மீட்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். எப்பனா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில அசுத்தங்கள், சில தீமைகள், சில கெட்ட காரியங்கள் உங்களை விட்டு நீங்கும் பொழுது அப்போ என்ன பண்ணணும்? கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை என்கிற அக்கினிக்கு என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன். ஆமென். சரி, அசுத்தங்கள் என்றால் அது எது? அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, தீமை இருக்குது, கெட்ட காரியங்கள் இருக்குன்னா அப்போ அது எது? எப்படிப்பட்ட அசுத்தங்கள் நம்மை விட்டு நீங்கணும்? எதெல்லாம் அசுத்தங்கள் அப்படி என்று சத்தியவேதத்தை பாருங்க அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் பதில் சொல்லுகிறது. வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும். அசுத்தங்கள் என்றால் அது எது? எப்படிப்பட்ட அசுத்தங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதகங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒவ்வொரு காரியமாய் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் ஆயிருக்கிறது. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், இதெல்லாம் அசுத்தங்கள், இதெல்லாம் தீமைகள், இதெல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இதெல்லாம் நீங்கும் போதுதான் நாம் கர்த்தரால் என்ன செய்யப்பட முடியும்? பயன்படுத்தப்பட முடியும். இவைகள் எல்லாம் நீங்கினால்தான் கர்த்தர் நம்மை நன்றாக என்ன செய்வார்? எடுத்து பயன்படுத்துவார். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்லா கவனிங்க. அந்த வெள்ளியையும் அந்த தங்கத்தையும் மற்ற உலோகங்களை பாருங்க, வெண்கலம் போன்ற காரியத்தை என்ன பண்றாங்க? அந்த அக்கினிக்கு ஊடாக என்ன செய்கிறார்கள்? கொண்டு செல்கிறார்கள். ஐயோ, தங்கத்தை போய் தீயில போடுறாங்க. போட்டால் தானே சுத்தமாகும். ஐயோ, வெள்ளியை போய் அதில் போடுறாங்களே, எரிஞ்சு சாம்பல் ஆகிடாத? சாம்பல் ஆகாது. சாம்பல் ஆகாது. எது சாம்பல் ஆகும்? அழுக்கு தான் சாம்பல் ஆகும் அக்கினியில் போடும்போது. எல்லாம் இருக்கிறீங்களா? உண்மையாகவே அது தங்கம்னா, உண்மையாகவே அது வெள்ளினா கரெக்டாக என்ன செய்யும்? வந்து இன்னைக்கு நீங்களே போய் பார்த்துருப்பீங்கல்ல. அதெல்லாம் என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர்லாம் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதனால் என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்கிறாங்க. நானே நிறைய டைம் பார்த்துருக்கிறேன்.
அந்த தங்க பற்றைக்குள்ளே போயிருக்கிறேன். அந்த மோதிரம் செயின்லாம் தயாரிக்கிற இடத்துக்கு உள்ளே போய் நான் பார்த்துருக்கிறேன், என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கிறேன். அதனால தான் அது எனக்கு தெரியுது. தங்கத்தை கொண்டு போய் தீக்குள்ளே போடுறாங்க, அக்னிக்குள்ளே போடுறாங்க. ஒன்றும் இல்லாமல் போயிடாதா? ஒன்றுமே போகாது. கண்டிப்பாக அது அங்கே இருக்கும். எது போயிடும்? அழுக்கு போயிடும். அதில் ஒட்டி இருக்கிற சில காரியங்கள் என்ன செஞ்சிடும்? அப்படியே அது எரிஞ்சு சாம்பலாய் போய்விடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், கெட்ட காரியங்கள், தீமைகள் இதெல்லாம் எப்போ போகும்னா, வார்த்தை என்கிற அக்கினிக்கு நம்ம என்ன செய்யும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது. எல்லாம் இருக்கிறீங்களா? வார்த்தை என்கிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் என்ன செய்யும்? வார்த்தை என்கிற அக்கினி நம்ம என்ன செய்யும்? அது சுத்தப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை சரி செய்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய அற்புதம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? நடக்க ஆரம்பிக்கிறது. நாம் சுத்தமாகிறோம், நாம் தூய்மையாகிறோம், நாம் பக்குவப்படுத்தப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள், தீமைகள் நீங்க ஆரம்பிக்கிறது. இப்ப கர்த்தர் எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். சுத்த வெள்ளியை பாருங்க, பளபளன்னு மின்னும். சுத்த தங்கத்தை பாருங்க, பளபளன்னு என்ன செய்யும்? அப்படி மின்னும். பார்க்கறதுக்கு அப்படி வாங்கலான்னு போல ஆசை வருது. எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்கள் சுத்தமாக இருக்கும் பொழுது அநேகர் என்ன செய்யப்படுவார்கள்? ஈர்க்கப்படுவார்கள். அநேகர் என்ன செய்யப்படுவார்கள்? ஈர்க்கப்படுவார்கள். வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமாய் என்ன செய்யுங்கள்? ஏற்று கொள்ளுங்கள். சகலவித அழுக்கையும் நீக்கிவிட்டு, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சகலவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் என்ன செய்துவிட்டு? ஒழித்து விட்டு. எத்தனை வித அழுக்கை ஒழித்து விட்டு? சகலவித அழுக்கை ஒழித்து விட்டு. சரி, சகலவித அழுக்கு என்றால் என்ன? சகலவித அழுக்கு என்றால் என்ன? இப்போ வாஸ்தவம் இல்லையா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் அதுதான் என்னது? சகலவிதமான அழுக்கு. விபச்சாரத்தை பற்றி பேசுகிறாரு, வேசித்தனத்தை பற்றி பேசுகிறாரு, காம விகாரத்தை பற்றி பேசுகிறாரு, அசுத்தத்தை பற்றி பேசுகிறாரு, விக்கிரக ஆராதனை பற்றி பேசுகிறாரு, பிள்ளி சுனியத்தை பற்றி பேசுகிறாரு, கோபத்தை பற்றி பேசுகிறாரு, சண்டையை பற்றி பேசுகிறாரு, பகையை பற்றி பேசுகிறாரு, விரோதத்தை பற்றி பேசுகிறாரு, வைராக்கியத்தை பற்றி பேசுகிறாரு, மார்க்க பேதகங்களை பற்றி பேசுகிறாரு. இவைகள் தான் என்னது? அழுக்குகள். இவைகளைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒழித்து கட்ட வேண்டும் என்று இங்கே யாக்கோபு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? சத்திய வேதம் இங்கே அழகாய் சொல்லுகிறது. இவைகளை ஒழித்து விட்டு என்று சொல்லுகிறது. சரி, இவைகள் எல்லாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியும், எப்பொழுது இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கும்? இங்கே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். எதையை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்? வசனத்தை. ஏன் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வசனம் தானே நம்மளை சுத்தம் பண்ணுது, வசனம் தானே நம்மளை கிளியர் பண்ணுது, வசனம் தானே நம்மளை பக்குவப்படுத்துது, வசனம் தானே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தீமைகளை, அழுக்குகளை என்ன செய்யுது? நீக்குது. அதனால தானே ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும்? எதுக்கு அர்ப்பணிக்கணும்? எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? எதை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும்? கர்த்தருடைய வார்த்தை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற எதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை தான் பாருங்க முக்கியத்துவம் பெற வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியத்திலே மக்கள் பாருங்க, அது இது என்னென்னமோ நடுமுழங்கால் எச்சி உழுகாமல் கிடக்கிறது, தலை எப்படி ஆற்றுறது, அதில் தான் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஊன் கத்தி அலறது, அதில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதில் தான் கவனம் செலுத்துகிறாங்க. ஊன் கத்தி உருண்டு அப்படி வேர்க்கு விறுவிறுத்த விழுந்தா என்னமோ நடந்துருச்சு, கத்திர ஏதோ பண்ணிடுவார். நம்மளை இல்லாமல் ஏமாற்றிக்கிற கூடாது. சில கிறிஸ்தவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிறாங்க, மற்றவங்கள பார்த்து பாராட்டணும் அப்படின்றதுக்காக.
அடே அப்பா என்ன மாதிரி குதிக்கிறாங்கய்யா. நெத்தியை கொண்டு போய் தலையில் டம்மு டம்முன்னு முட்டுறது பார்த்தது இல்லையோ? ஒரு பிள்ளை முட்டி மண்டை உடைஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது, நெத்தி புஷ்டு வீக்கிருச்சு. கூட போன ஒரு சிஸ்டர், என்னங்க பாஸ்டர் இப்படிலாம் அவங்க சர்ச்சில் தரையில் போட்டு முட்டுறாங்க, டம்மு டம்முன்னு அடிச்சு அந்த பிள்ளைக்கு மண்டை வீங்கி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கே பயமாகி போச்சுன்றாங்க. தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்றாங்க. வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். இவன் கத்துறது உருள்றது பிறறதையும் மாம்சமா கடந்து பாருங்க உருள்றதுலையும் அதுல இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சாந்தமா என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை பாருங்க அன்றாடம் ஏற்றுக்கொள்ள 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 நமக்குள்ளே இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அழுக்குகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்க ஆரம்பிக்கிறது. நாம் சுத்தமாகிறோம். கர்த்தராலே இப்பொழுது என்ன செய்யப்படுகிறோம்? பயன்படுத்தப்படுகிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்தம் செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை பக்குவப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே உள்ள அழுக்குகளை என்ன செய்கிறது? அது நீக்கி போடுகிறது. ஆமென். எனவே கர்த்தருடைய வார்த்தை உங்களை புடமிட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க அன்றாட அந்த வார்த்தையை வாஞ்சையாய் கேட்க வேண்டும், வாஞ்சையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள்? அதுக்கு செவி சாய்க்கணும், அதில் ஆர்வமா இருக்கணும். பிரசங்க செய்தியை போட்டு கேட்கறதில்ல, அதுல தீவிரமா இருக்கணும், அதுல ஆர்வமா இருக்கணும், அதுல வாஞ்சையா இருக்கணும், அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகள் என்ன செய்யும்? இந்த சண்டை போடுறது, வம்பு பண்ணுறது, பிடிவாதம் பண்ணுறது, வைராக்கியமாக இருக்கிறது, மன்னிக்காத அந்த கேரக்டரு, நான் எவனையும் மன்னிக்க மாட்டேன், நான் தாழ்ந்து போக மாட்டேன், நான் விட்டு கொடுத்தே போக மாட்டேன், அதெல்லாம் நீங்க ஆரம்பிக்குது. எப்போ? வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அப்போ வசனம் அக்கினியை போல இருந்து என்ன செய்யுது? நம்மகிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் என்ன செய்யுது? இப்போ சுட்டெரிக்கிறது. அது எல்லாத்தையும் என்ன செய்கிறது? சாம்பலாக்கி போடுகிறது. நாம் கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிறோம். ஆமென். இன்னும் பலவிதமான அசுத்தங்கள், தீமைகள், கெட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறீங்களா? அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்க ஆரம்பிக்கிறது. எப்ப? வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்றது. மனைவிக்கு துரோகம் பண்றது, புருஷனுக்கு துரோகம் பண்றது, இப்படிப்பட்ட புத்திகள், மனைவிக்கு தெரியாம கள்ளத்தனம் பண்றது, புருஷனுக்கு தெரியாம கள்ளத்தனம் பண்றது, ஏமாத்து வேலை பண்றது, அப்பா அம்மாவுக்கு தெரியாம என்னத்தையும் பண்றது, இதெல்லாம் எப்ப நீங்க ஆரம்பிக்குது? நம்மளை விட்டு வசனத்தை சாந்தமாய். நான் சொல்றேன், வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. அதனால இந்த சபையில வசனம் அடிக்கிறோம், வேற எதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், நம்ம மற்ற காரியங்களை செய்கிறோம், எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வசனத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், வசனத்துக்கு தான் முதலிடம், வசனத்துக்கு தான் முக்கியத்துவம். வசனத்தை கேட்க கேட்க தான் இந்த வசனம் நமக்குள்ள வந்து நம்மளை என்ன செய்யுது? மாற்றுகிறது. நம்முடைய புத்தியை மாற்றுது, எண்ணத்தை மாற்றுது, பேச்சை மாற்றுது, ஆளையை மாற்றுது. இது ஒரு ப்ராசஸ். அடுத்து அதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ராசஸ் பாருங்க. ஜி பூம்பா அப்படின்னு நாளைக்கு காலையில் 10 கோடி வந்துடும், அப்படி வராது. அப்படி நம்ம போதிக்கல. அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை இந்த சபையில போதிக்க மாட்டோம். புரிஞ்சுக்குங்க. ஜி பூம்பான்னு அப்படி டக்கு நாளைக்கு காலை ஒரு வீடு வந்துடும், அப்படிலாம் வராது. நம்ம போதிக்கிறதே கிடையாது. சில ஆட்கள் வந்து இப்படி நினைச்சுக்கிட்டு தர்றாங்க. இது ஒரு ப்ராசஸ்ங்க. வசனம் உள்ள போகணும், வசனம் நம்மளை மாற்றுது, புத்தியை மாற்றுது, அதுக்கப்புறம் தான் விளைச்சல் வருது. இது ஒரு ப்ராசஸ். இது இப்படி தான் வேலை செய்யுது. இதை குறித்து அங்கே ஆழமாய் போதிக்கிறோம். ஒரே நாளில் இன்னைக்கு போய் வீட்டில் போய் பீரோவை திறந்து பாரு, அங்கே ஒரு 50,000 ரூபா இருக்கும், கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்போல்லாம் இங்கே போதிச்சு என்ன செய்யறது கிடையாது. மக்களை வந்து கிறுக்கிங்களை ஆக்குறதுலாம் கிடையாது, மக்களை வந்து முட்டாள்தனமான ஆக்குறதுலாம் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு போகும்போது அங்கே ரோட்டில் ஒரு செயின் கிடக்கும், அது உனக்காகவே அடுத்து என் கையில் வந்து கீழே கழட்டி விட்டுருக்கிறேன். எடுத்துகிட்டு போய் அதை விற்று அதில் முதலாவது தசமபாகத்தை கொண்டு வந்து சபையிலே செலுத்தி விட்டு மிச்சத்தை நீ என்ன செய்து கொள். இப்படி முருடாலாம் இந்த சபையில் கிடையாது. இதுக்கு அங்கே பேச்சுக்கு இடம் கிடையாது. வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணுவோம். வசனத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வசனத்துக்கு இருதயத்தை திறக்கணும், வசனத்துக்கு உள்ளத்தை திறக்கணும். இந்த வசனம் உள்ளே போய் எல்லாத்தையும் சரி பண்ணுது.
பக்குவப்படுத்துது, அங்க விளைச்சல் வருது. அதுதான் என்னது? எல்லாத்தையும் கொண்டு வருது. ஆமே, எல்லாம் இருக்கிறீங்களா? வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிடுகிறது, நம்மை சுத்தம் பண்ணுகிறது, நம்மை பக்குவப்படுத்துகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேலே வாஞ்சையாய் இருங்கள். எதன் மேலே வாஞ்சையாய் இருங்கள்? திருவசனமாகிய களங்கமில்லாத கலப்படமில்லாத வசனத்தின் மேலே, வார்த்தையின் மேலே வாஞ்சையாயிருங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புரணி பேசுகிறதையும். நான் தெளிவாக சொல்லிட்டேன். புறங்குறுதல் இங்கே போட்டிருக்குது. புறங்குறுதல் என்னது? ஒழித்து விட்டு. இதெல்லாம் ஒழிக்க சொல்றாரு வாழ்க்கையில. இதெல்லாம் ஒழிச்சாதான் கர்த்தரால் நீ பயன்படுத்தப்பட முடியும். ஆமே, சரி. இவைகளை எல்லாம் எப்பொழுது ஒழியும்? எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கும்? எப்பொழுது நீங்கும்? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. ஒரு குழந்தை பிறந்த உடனே எப்படி அந்த தாய்ப்பால் மேல அந்த குழந்தை வாஞ்சியா இருக்குதோ, வாயான்னு திறக்குதோ, அதை போல நீ என்ன பண்ணு? திருவசனத்தின் மேல வாஞ்சியாயிரு, திருவசனத்தின் மேல தாகமாயிரு, அதை பருகு. ஒவ்வொரு முறையும் ஆராதனை கூடுகிற வேளையில, சபை கூடுகிற வேளையில வந்து வாஞ்சியா உட்காந்து பிரசங்க செய்தியை கேளு, கர்த்தருடைய வார்த்தையை கேளு. கேட்க 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 என்ன ஆகுது? இப்ப உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சகல துர்க்குணங்கள், அந்த கெட்ட கேரக்டர்ஸ் என்ன செய்ய ஆரம்பிக்குது? என்ன செய்ய ஆரம்பிக்குது? நீங்க ஆரம்பிக்குது. சகலவித கபடம் நீங்க ஆரம்பிக்கிறது. சகலவிதமான அந்த வஞ்சகங்கள், அடுத்தவங்களை கெடுக்கணும், அடுத்தவங்க வயிற்றுல மண்ணள்ளி போடணும், அடுத்தவங்க சொத்தை பறிக்கணும், அந்த புத்தியில் என்ன செய்யுது? போக ஆரம்பிக்குது. கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் தேவையை சந்திப்பார், கர்த்தர் என்ன செய்வார்? வாழ வைப்பார் என்கிற அந்த புத்தி என்ன செய்ய ஆரம்பிக்குது? இப்ப வர ஆரம்பிக்கிறது. எப்ப? வசனத்தின் மேலே பசியாயிருக்கும் பொழுது, வசனத்தின் மேலே தாகமாயிருக்கும் பொழுது, வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வசனத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சையாய் இருக்க வேண்டும். வாஞ்சையாய் இருக்கும்போது இவைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? ஒளி ஆரம்பிக்கிறது. அதாவது இந்த துர்க்குணங்கள், கபடங்கள், வஞ்சகங்கள், பொறாமைகள், புறங்குறுதல், இப்படிப்பட்ட அழுக்குகள் எல்லாம் நம்மை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்க ஆரம்பிக்கிறது. எனவே தான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரதானமான ஒரு இடத்தை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ண வேண்டும். ஆமென். எனவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 23வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்கிறது? புடமிடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்தம் செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை என்ன செய்கிறது? நீக்குகிறது. கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்களேன் உங்க வாழ்க்கையை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? என்ன மாதிரி இருந்தோம்? எவ்வளவு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? வசனத்தை கேட்டு 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 என்ன மாதிரி எவ்வளோ மாதிரி இருக்கும் பாருங்க. ஆனால் இன்னும் மாற வேண்டி இருக்குதே, இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டி இருக்குதே. இன்னும் அந்த கெட்ட புத்திகள், இன்னும் அசுத்தமான காரியங்கள், இன்னும் சில காரியங்கள் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. அப்படி ஒட்டிக்கிட்டே இருக்குது. எவனாலும் வந்து ஒட்டி விட்டு வேற போயிடுறான். நம்ம பாட்டுக்கு இருந்தாலும் கூட இதெல்லாம் நீங்க வேண்டி இருக்குதே. அப்போ வசனத்தை கேட்க கேட்க, வசனத்துக்குள்ள நம்மளை போய் முக்கி எடுக்க, வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ள, வசனத்தின் மேல பசியா இருக்க, வசனத்தின் மேல தாகமா இருக்க, இந்த வசனம் உள்ள போய் என்ன செய்யுது? நம்மளை சுத்தம் பண்ணுது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகள் என்ன செய்யுது? அது நீக்கி போடுகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 23வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்மை என்ன செய்கிறது? புடமிடுகிறது. புடமிடுதல் என்றால் என்ன அர்த்தம்? வியாதியை கொடுத்து, தரித்திரத்தை கொடுத்து,
தீமையை கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? அடியேனை இந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி யாரா பேசுகிறா அந்த இடத்த விட்டு ஓடியே போயிருங்க, நிற்காதீங்க. ஏன்னா உங்கள் மனது கெட்டு போயிடும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு வியாதி வந்தால் கூட ஒருவேளை கர்த்தர் தான் அனுப்பிச்சிருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் முதல்ல வந்துடும். முதல்ல லேச சந்தேகம் வரும், அப்புறம் சரித்தான் கர்த்தர் தான் செஞ்சுருக்கிறாரு கொடுத்துருக்கிறாருன்றது வந்துடும். கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லும் போது அப்புறம் எப்படி இயேசு நாமத்தில் வியாதியை போன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் கொடுத்த வியாதியை அவருடைய நாமத்தை வச்சு விரட்டுவீங்களா நீங்கள்? சொல்றது புரியுதா? கர்த்தரே வியாதியை கொடுத்துருக்கிறாருன்னா அப்புறம் இயேசு நாமத்தில் வியாதியை போன்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இயேசுவின் தழும்புலான சுகமான எப்படி சொல்ல முடியும்? கர்த்தரே வியாதியை கொடுத்துருக்கும் பொழுது, கர்த்தரே தரித்திரத்தை கொடுத்துருக்கும் பொழுது அப்புறம் எப்படி இயேசு என் தரித்திரத்தை சுமந்தார், அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு சொந்தம் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதே. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஒரு நாள் வியாதியை கொடுத்து உங்களை என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். வியாதியை கொடுத்து புடமிட மாட்டார். வியாதிக்குள்ளே போட்டு என்ன செய்ய மாட்டார்? உங்களை அமுக்க மாட்டார். நம்முடைய வியாதிகளை இயேசு சிலுவையில் சுமந்திருக்கிறார். நம்முடைய தரித்திரத்தை இயேசு சிலுவையில் சுமந்திருக்கிறார். நம்முடைய தீமைகளை இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவையில் இன்றைக்கு நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் எது? இந்த இப்போ வாஸ்தவம் இதெல்லாம் அழுக்குகள். இதெல்லாம் எப்போ நீங்குது? வார்த்தை என்கிற அக்கினிக்குள்ளாக நாம் செல்லும் பொழுது, வார்த்தை என்கிற அக்கினி இவைகளெல்லாம் சுட்டெரிக்கிறது. வார்த்தையை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வார்த்தையின் மேலே பசியாக இருக்கும் பொழுது, தாகமாக இருக்கும் பொழுது, ஆமே நம்ம எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறது. நாம் சரியாகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிக்கொண்டே வரும் பொழுது கர்த்தராலே நாம் என்ன செய்வோம்? பயன்படுத்தப்படுவோம். ஆமென்.